இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 16வது நாள். இப்போ போலயே 4 o'clock என்னுடைய டெய்லி ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போவுமே 6 மணிக்கு மேலே வந்து வீட்டை பெருக்கி கூட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து நைட்டு குழந்தைங்களாம் இருக்கனால எப்படியும் வந்து அது இதுன்னு ஏதாவது கொட்டி சிந்தி வச்சுருப்பாங்க. அதனால நைட்டு 1 டைம் வந்து பெருக்கிட்டு குப்பையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு தான் நான் வந்து படுக்க போவேன். ஸோ மார்னிங் வந்து அந்தளவுக்கு குப்பை இருக்காது. லைட்டாக 1 டைம் மட்டும் பெருக்கி விட்டுட்டு பழைய பூவெல்லாம் மாற்றிட்டு பூ வந்து மாற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பஞ்சபாத்திரத்துலேயும் டெய்லியுமே வந்து தண்ணி மாற்றி நெக்ஸ்ட்டு பூஜை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜையை இன்னைக்கு 5 o'clockலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நைவேத்தியமாக இன்றைக்கி வாழைப்பழம் தான் வச்சுருந்தேன். நேற்று ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்தேன். கீரை இருந்தது வீட்டில். சரி கீரையும் பொட்டேட்டோ நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு வறுவல் மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலையை வந்து ரொம்ப சிம்பிளாகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு நேற்று வச்சது. பட் குழந்தைங்க வந்து நேற்றே 2 டைம் சாப்பிட்டுட்டாங்க. இன்றைக்கும் அதுவா அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் கொஞ்சமாக வந்து கார சட்னி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தோசை வந்து மல்டிகிரெயின் மாவு அரைச்சி இருந்தது. அதை வச்சு மல்டிகிரெயின் தோசை ஒரே கல்லில் 3 மங்க மாதிரி ஒரே கல்லில் வந்து 3 தோசை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கும் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. ஸோ வேலை ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு.